இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்க ஒரு அழகான தீவுக்கு போறீங்க. ஆனா அங்க நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு கொடிய பாம்பின் மேலதான் இருக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது ரொம்பவே பயங்கரமான ஒரு அனுபவமா தான் இருக்கும். கண்டிப்பா. அதுதான் பிரேசிலின் மர்மமான பாம்பு தீவு, அதாவது இல்லா தா குயுமாடா கிராண்டே. இப்ப நேரா நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பம்சமான 10 செகண்ட்ல சொல்லுங்க சவாலுக்கு வருவோம். இந்த தீவு ஏன் அவ்வளோ ஆபத்தானதுன்னு சுருக்கமா ஒரு 10 வினாடிகள்ல சொல்ல முடியுமா? தாராளமா. இப்போ பிரேசில் கடற்கரைங்க இருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற 106 ஏக்கர் தீவு தான் இது. அங்க எங்கு பார்த்தாலும் கோல்டன் லான்ஸ் ஹெட் அப்படிங்கிற உலகின் மிக கொடிய விரியன் பாம்புகள் தான் இருக்கு. ஓஹோ. ஆமா, ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு பாம்பு இருக்கிறதால மனிதர்கள் உள்ள நுழைய கடற்படை நிரந்தர தடை விதிச்சிருக்காங்க. ஆனா இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. நடுக்கடல்ல இருக்கிற ஒரு தீவுல இவ்ளோ பாம்புகள் எப்படி வந்துச்சு? மேகத்துல இருந்து மழை மாதிரி அப்படியே பொழிஞ்சுதா என்ன? இல்ல, அதுக்கு காரணம் கடல் மட்டம் உயர்ந்ததுதான். அதாவது சுமார் 11,000 வருஷங்களுக்கு முன்னாடி நிலப்பரப்புல இருந்து இந்த தீவு துண்டிக்கப்பட்டுச்சு. ஓ, அப்போ நிலத்தோட சேர்ந்திருந்த ஒரு பகுதி தனியா பிரிஞ்சிடுச்சு. ஆமா, கரெக்ட். அங்க பாலூட்டிகள்னு பாத்தீங்கன்னா எலியோ முயலோ எதுவும் கிடையாது. அதனால வலசை போகும்போது அந்த தீவுல இளைப்பாற வர்ற பறவைகளை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய கட்டாயம் அந்த பாம்புகளுக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு நிமிஷம், பறவைகளை வேட்டையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாதே. இப்போ நிலத்துல இருக்கிற எலிய கடிச்சா அது எங்கேயும் ஓடிட முடியாது. உண்மைதான். ஆனா பறவையை கடிச்சு அது அடுத்த செகண்ட் பறந்து போயிடுமே. அப்புறம் அந்த பாம்பு எப்படி அதை கண்டுபிடிச்சு சாப்பிடும்? செயல்படுற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வாவ், 5 மடங்கு வேகமா? ஆமா, இது ஒரு ஹெமோடாக்சிக் விஷம்னு சொல்லுவாங்க. ஹெமோடாக்சிக்னா அது என்ன பண்ணும்? ரத்தத்தை அப்படியே உறைய வைக்குமா? இல்ல, அதுக்கு நேர் எதிர். ரத்த உறைதலை தடுத்து சதையே அழுக செய்யும். ஒரு வகையில சொல்லணும்னா பாம்புகளுக்கு மென்னு சாப்பிடறதுக்கு கை கால்கள் கிடையாது. ஆமா, அது வாத்து மாதிரி முழுங்க தான் செய்யும். கரெக்ட். அதனால இந்த விஷத்தை ஒரு பயாலஜிக்கல் ஆசிட் மாதிரி பயன்படுத்தி இறைய வெளியிலேயே பாதி செரிக்க வச்சிருது. கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்போ அந்த தீவு முழுக்க இவைகளோட ராஜ்யம் தானே? எந்த எதிரியும் இல்லாம ராஜா மாதிரி வாழுமே. வெளியிருந்து பார்க்க அப்படி தெரியலாம், ஆனா உண்மையில அவற்றின் அன்றாட வாழ்க்கை ஒரு பெரிய நரகம்தான். நரகமா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா வளர்ந்த ஒரு பாம்பு வருஷத்துக்கு 1-2 பறவைகளை மட்டும்தான் சாப்பிட முடியுது. அங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான உணவு பற்றாக்குறை நிலவுது. வருஷத்துக்கே 2 பறவை தானா? அப்போ இனப்பெருக்கம் செய்யறதுக்கான சக்தியே அவற்றுக்கு இருக்காதே. சரியா சொன்னீங்க. இதனால அவற்றின் இனப்பெருக்க விகிதம் ரொம்ப குறைவு. இதை விட அதிர்ச்சியான இன்னொரு விஷயம் என்னன்னா, உணவு இல்லாம ஒரே தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டு தங்களுக்குள்ளேயே பல தலைமுறைகளா இனப்பெருக்கம் செஞ்சிருக்கு. அதாவது இந்த இன்பிரீடிங்னு சொல்வாங்கல்ல, அதுவா? ஆமா, அதேதான். அப்படி இன்பிரீடிங் நடந்ததால சில பெண் பாம்புகளுக்கு ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் வளர ஆரம்பிச்சிடுச்சு. என்னது, பெண் பாம்புகளுக்கு ஆண் உறுப்புகளா? இது ஒரு மரபணு ரீதியான குறைபாடுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. பல்லாயிரம் ஆண்டுகளா தனிமைப்படுத்தப்பட்டதால ஏற்பட்ட விபரீதம் இது. ஒரு பக்கம் மரபணு சிக்கல், இன்னொரு பக்கம் பட்டினி. இது பத்தாதுன்னு இப்போ மனிதர்களாலையும் இவற்றுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு. மனிதர்களாலையா? மனிதர்கள் தான் அங்க போக கூடாதுன்னு தடை இருக்கு. தடை இருக்கு, ஆனா சர்வதேச கள்ளச்சந்தையில இந்த அரிய வகை பாம்பு $10 முதல் $30,000 வரை விற்கப்படுது. $30,000? ஆமா. அதனால சில பயோபைரேட்ஸ், அதாவது கடத்தல்காரர்கள் தங்களோட உயிரை பணயம் வச்சு இவற்றை திருடுறாங்க. இதனால இந்த பாம்புகள் இப்போ முற்றிலும் அழியும் விளிம்புல இருக்கு. இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு. உலகிலேயே மிகவும் கொடிய கொலைகார பாம்புகள்னு சொல்றோம், ஆனா அது திருடுறதுக்காக மனிதர்கள் போறாங்க. முரண்பாடுதான், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கு. உங்கள மாதிரி இதை கேட்கிற பலருக்கும் ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி? 1 மணி நேரத்துல மனிதனை கொல்ற இந்த பாம்புகள் அழிஞ்சா நமக்கு என்ன அப்படிங்கிற கேள்விதான். ஆனா இந்த பாம்புகளோட விஷயத்துல ஒரு மாபெரும் மருத்துவ அற்புதம் ஒளிஞ்சிருக்கு. மருத்துவ அற்புதமா? அது என்ன? சதையை அழுகச் செய்யற விஷயத்துல இருந்து எப்படி மருந்து தயாரிக்க முடியும்? முன்னாடி நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த விஷம் ரத்த உறைதலை தடுக்கும்னு. அது எப்படி வேலை செய்யுதுன்னா, பாம்பு கடிச்ச உடனே இரையோட ரத்த நாளங்களா அந்த விஷம் ரொம்ப வேகமா விரிவடைய செஞ்சிடும். ஓஹோ, அதனாலே பிளட் பிரஷர் குறையுமா? கரெக்ட். ரத்த அழுத்தம் தடால்னு குறைஞ்சு அந்த பறவை அப்படியே மயங்கி விழுந்துடும். ஓ, அப்போ ரத்த அழுத்தத்தை குறைக்கிற அந்த தன்மையை எடுத்து நாம மனிதர்களுக்கான ரத்த அழுத்த மாத்திரையா மாத்திட்டோமா? அதேதான். அந்த விஷத்துல உள்ள புரதங்களை ஆராய்ஞ்சுதான்
கேப்டோப்ரில் அப்படிங்கிற பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள மாத்திரை உருவாச்சு. இது மனிதர்களோட உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துற உயிர்காக்கும் மருந்து இல்லையா? ஆமா, இது உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மனிதர்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதனாலதான் இந்த பாம்புகளை அழிவிலிருந்து காப்பாத்துறது மறைமுகமா நம்ம உயிர்களை நாமளே காப்பாத்திக்கிறதுக்கு சமம்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. வாவ், ஒரு பறவையோட பிளட் பிரஷரை குறைச்சு அதை கொல்றதுக்கு இயற்கையா உருவான ஒரு ஆயுதம் இன்னைக்கு மனிதர்களோட பிளட் பிரஷரை குறைச்சு அவங்கள வாழ வைக்க பயன்படுது. நிஜமாவே சிலிர்க்க வைக்கிற ஒரு மெக்கானிசம் இது. அந்த பொக்கிஷங்களை நாம் பாதுகாத்தாகணும். கண்டிப்பா. உலகிலேயே மிகவும் ஆபத்தான நரகமா தெரியிற ஒரு இடம் மனிதர்களுக்கான உயிர்காக்கும் மருத்துவ பொக்கிஷமா இருக்கு. இதை விட ஒரு முரண்பாட்டை நம்ம பார்க்கவே முடியாது. உண்மைதான். இறுதியா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வி. அணுக முடியாத மனிதர்களே செல்ல அஞ்சும் கொடிய இடங்கள்ல உள்ள உயிரினங்கள்ல இருந்து நமக்கு இப்படி ஒரு உயிர்காக்கும் மருந்து கிடைக்குது அப்படின்னா, இன்னும் நாம் செல்ல முடியாத ஆபத்தான அடர்ந்த காடுகளிலும் ஆழமான கடல்களிலும் மனித குலத்தை காக்கும் எத்தனை மாபெரும் மருத்துவ அற்புதங்கள் கண்டுபிடிக்கப்படாம ஒளிந்திருக்கோ. யோசிச்சு பாருங்க. ஊக்கம் தரும் பொன்மொழிகள் மற்றும் உண்மை தகவல்களை அறிய புலி மோட்டிவேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.